ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னும் 4 நாள்ல டிசம்பர் மாசத்துக்கான புக்கிங் வந்து ஓப்பன் ஆக போகுது. என்னென்ன புக்கிங் ஓப்பன் ஆகும் அப்படின்ற இன்ஃபர்மேஷனை இந்த வீடியோல பார்க்கலாம். மேபி டிசம்பர்ல நீங்க தரிசனம் போறதுக்கு பிளான் பண்ணியிருக்கீங்கன்னா இந்த வீடியோல வர இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதே போல டிசம்பர் மாசம் நமக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சொர்க்கவாசல் அப்படின்னு சொல்லக்கூடிய வைகுண்ட துவார தரிசனம் 10 நாள் தரிசனம் வருது. அது டிசம்பர்ல தான் இந்த வருஷம் வைகுண்ட துவார தரிசனம் வருது. அதுக்கும் நிறைய பேர் தர்ஷன் டிக்கெட் புக் பண்றதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் டீட்டெயிலா நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு 14ஆம் தேதி, 18ஆம் தேதி, 19ஆம் தேதி மாதிரி ஒவ்வொரு புக்கிங்ஸா ஓபன் பண்ணுவாங்க. டிடிடியோட கேலண்டர் படி ஒவ்வொரு மாசமும் 18ஆம் தேதியில இருந்து புக்கிங் இருக்கும்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. ப்ரீவியஸ் ஒரு 2 மாசம் புக்கிங் வந்து 19ஆம் தேதியில இருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அதனால ஒவ்வொரு நாளும் என்னென்ன புக்கிங் யார் யார் பண்ணான்ற ஒரு சில இன்ஃபர்மேஷனை இந்த வீடியோல பார்ப்போம். நம்ம சேனல்ல இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ் ஷேர் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு டிக்கெட் புக்கிங்கோட டீட்டெயில்ஸ் பத்தி உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தேவைப்பட்டுச்சுன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. இல்லைனா வீடியோஸும் வந்து இருக்கு, செக் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து நமக்கான அப்டேஷன் இந்த வெப்சைட், இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வெப்சைட் தான் டிடிடியோட புக்கிங்கான அஃபிஷியல் வெப்சைட். இது இல்லாம நம்ம மொபைல்ல இருக்கக்கூடிய மொபைல் ஆப் மூலமா பண்ணலாம். ரெண்டுலையுமே உங்களுக்கு ஒரே மாதிரி தான், எல்லா விஷயமும் ஒரே மாதிரி தான் இருக்கும், எந்த டிஃபரன்ஸும் கிடையாது. 16ஆம் தேதி இல்லைன்னா 17ஆம் தேதிக்குள்ள நமக்கான லேட்டஸ்ட் அப்டேட் இங்க இருக்கக்கூடிய இந்த சைட்ல லேட்டஸ்ட் அப்டேட்ல உங்களுக்கு ஒவ்வொரு அப்டேட்டா வந்து கொடுத்துருவாங்க. அது தவிர எக்ஸ்ட்ரா வரக்கூடிய அப்டேட் என்ன பண்ணுவாங்கன்னா டிடிடியோட ப்ரெஸ் ரிலீஸ்ல என்னன்னைக்கு என்ன டைமுக்கு ஓப்பன் ஆகுதுன்ற இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் புக்கிங் நமக்கு 19ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 19ஆம் தேதி என்ன புக்கிங் இருக்கும் அப்படின்னா டிசம்பர் மாசத்துக்கான ஆர்ஜித சேவா டிக்கெட்ல வரக்கூடிய எலக்ட்ரானிக் டிப், இது மூலவரை ரொம்ப போய் பக்கமா பார்க்கக்கூடிய ஒரு தரிசனம். இதோட புக்கிங் 19ஆம் தேதி காலையில 10 மணிக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஆகி 2 நாள் ஓப்பன்ல இருக்கும். இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு மார்கழி மாசத்துல உங்களுக்கு எலக்ட்ரானிக் டிப்போட ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்காது. சுப்ரபாத சேவாவுக்கு பதிலாக திருப்பாவ சேவா வந்து இருக்கும். ஸோ அதனால உங்களுக்கு மேக்சிமம் வந்து ஒரு 15 நாளைக்கு தான் புக்கிங், இல்லைன்னா 16 நாளைக்கு தான் புக்கிங் ஓப்பன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இது முழுக்க முழுக்க ஃப்ரீ தான். ஒரு மொபைல் நம்பர்ல மேக்சிமம் நம்ம 2 பேருக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். நிறைய பேர் ரொம்ப நாளா ட்ரை பண்ணுவீங்க, ஒரு சிலர் வந்து இப்பதான் ரீசெண்டா ட்ரை பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. உங்களுக்கு இது வரைக்கும் கிடைக்கலன்னா ட்ரை பண்ணுங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து முழுக்க முழுக்க ஃப்ரீ தான். செலக்ட் ஆகிற சேவாவை பொறுத்து தான் நம்ம அதுக்கான சார்ஜஸ் பே பண்ணிட்டு டிக்கெட் வந்து கன்ஃபார்ம் பண்ணணும். இதோட புக்கிங் 18ஆம் தேதி இல்லைன்னா 19ஆம் தேதி, மேக்சிமம் 19ஆம் தேதி தான் ஓப்பன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. காலையில 10 மணிக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. 21ஆம் தேதி காலையில 10 மணி வரைக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். மத்தியானம் 12 மணிக்கு லைவா இப்ப நீங்க பாக்குற இதே வெப்சைட்ல லக்கி டிப் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுல வந்து யார் யார் செலக்ட் ஆகிறாங்களோ அவங்களுக்கு எஸ்எம்எஸும் வரும். நம்மளோட லாகின்ல போயிட்டு நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். இது ஃபர்ஸ்ட் புக்கிங். அதுக்கு அடுத்தது நமக்கு வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் புக்கிங் என்ன இருக்கும் அப்படின்னா 22ஆம் தேதி ஆர்ஜித சேவா, கல்யாணோற்சவம், ஊஞ்சல் சேவா, சகஸ்கர தீபாலங்கார சேவா, ஆர்ஜித பிரம்மோற்சவம், இந்த 4 சேவாவையும் நீங்க லைவா போயிட்டு டைரக்டா திருமலையில பார்த்துட்டு அதுக்கு அடுத்து நம்ம மூலவர் தரிசனமும் பார்க்கறதுக்கான சேவா டிக்கெட் வந்து ஓபன் பண்ணுவாங்க. இது இந்த வைகுண்ட துவார தரிசனம் 10 நாளைக்கு இருக்காது, ஏகாந்தமா தான் நடக்கும். அந்த 10 நாள் தவிர மீதி இருக்க நாட்களுக்கு ஓபன் பண்ணுவாங்க. சில நேரம் வேற ஏதாவது ஸ்பெஷலான டேஸா இருந்துச்சுன்னா அன்னைக்கு அந்த சேவா கேன்சலா இருந்துச்சுன்னா அன்னைக்கு மட்டும் ஓபன் ஆகாது. இது வந்து நீங்க தர்ஷனமும் பார்த்துக்கலாம், சேவாலையும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். மேக்சிமம் ஒரு 1 மணி நேரத்துல நீங்க சாமி பார்த்துட்டு வெளியில வந்துடலாம். தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி புக் பண்ணுங்க. இதுக்கு கல்யாணோற்சவம் மட்டும் 2 பேர் கப்பலா புக் பண்ணணும், மேல் ஃபீமேல் அந்த மாதிரி புக் பண்ணணும். மீதி இருக்க சேவாலாம் சிங்கிளா கூட புக் பண்ணலாம். ஒரு ஆளுக்கு 500 ரூபாய் சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. அதே மாதிரி வர்ச்சுவல் சேவான்னு சொல்லக்கூடியதுலையும் இந்த மாதிரி 4 சேவாவும் வந்து இருக்கும். இதுல வந்து என்ன அப்படின்னா நம்ம சேவா புக் பண்ற நாளுக்கு திருமலைக்கு போக முடியாது. வீட்டுல இருந்து லைவா எஸ்விபிசிலயோ இல்லைன்னா வந்து யூடியூப்லயோ நம்ம வந்து பார்த்துக்கலாம். அதுக்கு பதிலாக 300 ரூபா தர்ஷன டிக்கெட் புக் பண்ணிட்டு நம்ம இன்னொரு நாள் தர்ஷன் பார்க்கலாம். சப்போஸ் இதுக்கு முன்னாடியே நான் வந்து சேவா புக் பண்ணியிருக்கேன், எனக்கு இது வரைக்கும் டிக்கெட் கிடைக்கல, ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து என்ன பண்ணாங்கன்னா நமக்கு வெப்சைட், இதே வெப்சைட்ல வர்ச்சுவல் சேவாவும் புக் பண்றதுக்கான ஒரு ஆப்ஷன் வந்து சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அதனால நிறைய பேருக்கு பண்ண முடியல. அதுக்கு அடுத்து வந்து ஐடி ப்ரூஃப் இல்லைன்னா ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணுற ஆப்ஷனும் வந்து சொல்லியிருந்தாங்க. அதனால கடைசி டைமில் இது ஒரு புது ஆப்ஷன் அப்படின்றனால நிறைய பேருக்கு கஷ்டமாக இருந்தது. ஸோ இந்த டைம் வந்து நீங்கள் முன்னாடியே சேவா பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா டிசம்பர் மாதத்தில் ஓப்பன் ஆகும்போது புக் பண்ணிக்கலாம். மேபி இதை வந்து வைகுண்ட துவார தரிசனத்துக்கு ஓப்பன் பண்ணுவாங்களான்றது டவுட்டு தான். 2 பிரம்மோற்சவத்துக்குமே இந்த வர்ச்சுவல் சேவா டிக்கெட் ஓப்பன் பண்ணலை. அதனால நீங்கள் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு கூட பண்ணிக்கலாம். 300 ரூபா தர்ஷன் கியூவில் தான் இந்த தரிசனமும் அலோவ் பண்ணுவாங்க. ஆதார் கார்டு மட்டும்தான் வச்சு புக் பண்ண முடியும். மேக்சிமம் ஒரு புக்கிங்ல 2 பேருக்கு பண்ணலாம்.
திரும்ப நீங்க 2 பேத்துக்கு பண்ணலாம். அந்த மாதிரி நம்ம மேக்ஸிமம் லிமிட் கிடையாது, பண்ணலாம். இதோட புக்கிங் உங்களுக்கு மத்தியானம் 3 மணிக்கு இருக்கும். ஆர்ஜித சேவாவோட புக்கிங் காலையில 10 மணிக்கு இருக்கும். ரெண்டுமே சேம் டேல தான் ஓபன் பண்ணுவாங்க. அடுத்து 23ஆம் தேதியோட புக்கிங் என்ன இருக்கும் அப்படின்னா, அங்க பிரதர்ஷன புக்கிங் டிசம்பர் மாசத்துக்கு இருக்கும். ஸ்ரீவாணி ட்ரஸ்ட்ல 10,000 ரூபாய் டொனேஷன் பண்ணக்கூடிய அந்த தர்ஷன் டிக்கெட் 11 மணிக்கு ஓபன் பண்ணுவாங்க. சீனியர் சிட்டிசன் மாற்றுத்திறனாளிகளுக்கான டிக்கெட் மத்தியானம் 3 மணிக்கு ஓபன் ஆகும். ஸோ 23ஆம் தேதி 3 புக்கிங்ஸ் இருக்கும். அங்க பிரதர்ஷனை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான் உங்களுக்கு. அதுல வந்து இந்த வைகுண்ட துவார தரிசன நாட்கள் தவிர மீதி நாள் ஓப்பன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. வெள்ளிக்கிழமைகள்ல ஓப்பன் ஆகாது. ரொம்ப ஃபாஸ்டா புக் ஆகக்கூடிய டிக்கெட். அதுக்கு அடுத்தது வந்து சீனியர் சிட்டிசன் பொறுத்த வரைக்கும் இதுவுமே உங்களுக்கு இந்த வைகுண்ட துவார தரிசனம் 10 நாளைக்கு இந்த டிக்கெட் ஓப்பன் பண்ண மாட்டாங்க. சப்போஸ் அந்த நாட்கள்ல தான் நீங்க திருமலைக்கு போற பிளான் வச்சிருக்கீங்க அப்படின்னா ஆல்டர்னேட்டிவ் 300 ரூபா தரிசன டிக்கெட் புக் பண்ணிக்கோங்க. 300 ரூபா தரிசன டிக்கெட் எப்போ ஓப்பன் பண்ணுவாங்கன்னா, இதோட கேலண்டர் டேட் வந்து 24ஆம் தேதி. ஆனா வந்து 24ஆம் தேதி சண்டே வருது அப்படின்றனால 25ஆம் தேதி தான் ஓப்பன் பண்ணுவாங்க. காலையில 10 மணிக்கு ஓப்பன் ஆகும். இது வைகுண்ட துவார தரிசனத்துக்கான டிக்கெட்டும் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். 10 நாளைக்கு யார் யாருக்கு வேணுமோ புக் பண்ணிக்கிங்க. 23ஆம் தேதி வந்து வைகுண்ட துவார தரிசனம். அதுல இருந்து 10 நாள் ஓப்பன்ல இருக்கும். ஜனவரி 1ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு ஓப்பன்ல இருக்கும். அப்ப டிசம்பர் 31 வரைக்கும் நீங்க வைகுண்ட துவார தரிசனம் போற மாதிரி இருந்துச்சுன்னா தாராளமா நீங்க புக் பண்ணிக்கலாம். அந்த 10 நாட்கள் டிக்கெட்டோட கவுண்டிங் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து அதிகம். என்ன ரீசன் அப்படின்னா, உங்களுக்கு வேற எந்த ஸ்பெஷல் தரிசனமே கிடையாது. 300 ரூபா தரிசனம், ஸ்ரீவாணி ட்ரஸ்டோட தரிசனம். அதுக்கு அடுத்து வந்து எஸ்எஸ்டி டோக்கன், திவ்ய தரிசன டோக்கன் இது மட்டும் தான் கொடுப்பாங்க. அப்படி இருக்கும்போது 300 ரூபா டிக்கெட்டோட கவுண்டிங் மற்ற நாட்களை விட அந்த 10 நாட்கள் அதிகமா இருக்கும். அதனால உங்களுக்கு லேட் ஸ்லாட் கூட நீங்க ட்ரை பண்ணி புக் பண்ணிக்கலாம். துவார தரிசனத்துக்கும் சரி, மூலவர் தரிசனத்துக்கும் சரி நம்ம ஒரே டிக்கெட் போதும். தனித்தனியா டிக்கெட் வாங்க வேண்டியது தேவையில்லை. ஸோ கடைசி புக்கிங்கா நமக்கு வந்து ரூம் புக்கிங் வந்து கொடுப்பாங்க. 26ஆம் தேதி ரூம்ஸோட புக்கிங் வந்து ஓப்பன் ஆகும். கீழ் திருப்பதி திருமலையோட 2 புக்கிங்கும் ஒரே டைம்ல தான் ஓப்பன் பண்றாங்க. காலையில 10 மணிக்கு ஓப்பன் ஆகும். இதை பொறுத்த வரைக்கும் இந்த வைகுண்ட ஏகாதசி, துவாதசி அந்த 2 நாட்கள் மேக்சிமம் டைம்ல ஓப்பன் ஆகாம இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஏன்னா க்ரௌட் அதிகமா இருக்குன்றனால ஆஃப்லைன்ல மட்டும் புக் பண்ற மாதிரி பண்ணுவாங்க. லாஸ்ட் டைம் வந்து ஒரு 3 நாள் சம்திங் அந்த மாதிரி ஓப்பன் பண்ணாம இருந்தது. ஸோ இந்த விஷயங்கள் இருக்கு. இதோட புக்கிங்ஸ் எல்லாம் 1 by 1 வரும். உங்களுக்கு என்ன டிக்கெட் கன்வீனியன்ட்டா இருக்கு, என்ன டிக்கெட் வேணுமோ ட்ரை பண்ணி புக் பண்ணிக்கோங்க. புக்கிங் பத்தின எல்லா வீடியோவும் நம்ம சேனல்ல இருக்கு. உங்களுக்கு இதை தவிர வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. அண்ட் டிசம்பர்ல வரக்கூடிய முக்கியமான ஃபெஸ்டிவலும் அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபெஸ்டிவலா பார்க்கப்படுறது வைகுண்ட துவார தரிசனம். ஸோ கண்டிப்பா இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதோட அஃபீஷியல் அப்டேட் இந்த வெப்சைட்ல அப்டேட் பண்ணதுக்கு அப்புறமாவோ இல்ல வந்து ப்ரெஸ் ரிலீஸ்ல வந்ததுமே சேனல்ல உங்களுக்கு வீடியோ வரும். ஸோ கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. ஸோ புக்கிங் பத்தின இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னொரு பயனுள்ள பதிவோட சந்திக்கலாம். நன்றி.